கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் நம்ம கொடுத்த அருமையான இந்த வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு அருமையான அன்பின் தேவ பிள்ளைகளே, அன்பின் விசுவாசிகளே, இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்று எழுப்புதல் அடையும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எலியா என்ற தேவ மனுஷனை குறித்து இப்பொழுது நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். எலியா என்ற தேவ மனிதன் நேரடியாக ஒரு தீர்க்கதரிசியாய் வரவில்லை, நேரடியாக ஒரு பெரிய அற்புதங்களை செய்யவில்லை. முதலாவதாக 1 ராஜாக்கள் 17:1 பார்க்கிறோம். கிளையத்தின் குடிகளாகிய அந்த குடிகளிலே திஸ்பைன் ஆகிய எலியா, கீழையத்தின் குடிகளிலே திஸ்பைன் ஆகிய எலியா என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஒரு சின்ன கிராமத்தில் அவன் ஒரு பிரஜையாக, ஒரு குடிமகனாக முதலாவதாக அவன் அந்த இடத்துல இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எலியா என்றால் எப்படி எலியா அவ்வளோ வைராக்கியம் உள்ளவனானான் என்று நீங்கள் பார்த்தீர்களானால், எலியா என்ற தேவ மனுஷன் அவருடைய பெற்றோர்கள் மூலமாக தான் இவ்வளோ வைராக்கியமான ஒரு ஊழியத்திற்கு வந்து பழைய ஏற்பாட்டு மேடையில் இஸ்ரவேலின் தேவன்தான் வல்லமையான தேவன் என்பதை ஆகாப் என்ற ஆவாக் என்ற ராஜாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் அவனுடைய சொத்து எல்லா மக்களுக்கும் புரியும்படியான பெரிய அற்புதங்களை செய்தவன் எலியா என்ற தேவ மனுஷன். முதலாவது அவன் திஸ்பின் ஆகிய எலியா. பார்த்தீங்கன்னா திஸ்பின் ஆகிய எலியா, ஏல் என்றாலே அவன் கர்த்தருடையவன் என்று அர்த்தம். எலியா என்றால் அவனுடைய பிள்ளையை பெற்றோர்கள் கர்த்தருடையவன், யெகோவாவுடையவன் என்று சொல்லி தான் பேர் வச்சாங்க. அதனால் ஏல் என்ற வார்த்தையிலேயே தேவனுடையவன் என்ற பெயர் இருக்கிறது. அதனால் எலியா அவன் ஜெபத்திலே வளர்க்கப்பட்டவன், சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தவன். அந்த கிராமத்தில் பிறந்து அவன் பக்தி வைராக்கியமான பெற்றோர்கள் மூலமாக அவன் ஆண்டவருடைய யெகோவா தேவனுக்கு ஒரு வைராக்கியமான பிள்ளையாய் வளர்க்கப்பட்டான். அருமையானவர்களே, அதில் 17:1 அவன் மறுபடியும் சொல்லுகிறது, அந்த திஸ்பின் ஆகிய எலியா ராஜா கிட்ட போய் என் வார்த்தையின்படியே அல்லாமல் மழையும் பெனியும் பெய்யாது என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் வல்லமையான ஒரு ஜெப வீரனாக மாறியிருக்கிறான். பார்த்தீங்களா எப்படி சொல்ற பாருங்க, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு வைராக்கியமாக சொல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட படிப்பாளிகளை, அறிவாளிகளை தேவன் பயன்படுத்துவது கிடையாது. ஜெபிக்கிற மக்களை தான், திறப்பிலே நிற்கிறவைகள் தான் கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் படிப்பை நம்பியோ, அறிவை நம்பியோ, புத்தகத்தை நம்பியோ, தியாலஜிகளை நம்பியோ ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் வல்லமையான ஒரு திறப்பில் இருக்கிற ஒரு ஜெப மனிதனாக இருந்தால் உங்களை கொண்டும் தீர்க்கதரிசி என்ற பெயர் நாமத்தினால உங்களை வல்லமையாக தேவன் எடுத்து பயன்படுத்துவார். அதனால ஒரு சாதாரண குடிமகன் வல்லமையான ஜெப வீரனாக மாறினான். அந்த ஜெப வீரன் அந்த அரசனுக்கு முன்னதாக போய் நின்று தைரியமாய் பேசுகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தைரியம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு தான் தைரியம் வரும். எஸ்தர் ராஜாத்தி நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அங்கே அகஸ்வாரி ராஜாவுக்கு முன்னதாக போய் நின்றாள். காரணம் ஒன்று தான், 3 நாள் அல்லும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவள் கச்ச சமுத்திரம் இருந்த பிறகுதான் ராஜாவை குறித்த பயம் அவளை விட்டு போய்விட்டது. தைரியமாய் கழுத்து போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு தைரியமாக போய் நின்றார். ராஜா செங்கோலை நீட்டினார். கர்த்தருடைய நாமத்தினால யூத ஜனங்களை ரட்சித்தார். இந்த திஸ்பின் ஆகிய எலியாவும் அப்படிதான். ஆகவே வல்லமையான ஜெப வீரர்களால் தான் தேசத்தில் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். இன்றைக்கே நீங்கள் இதை அறிந்து கொண்டு ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் மாறுங்க, ஜெபிக்கிற பிள்ளையாக மாறுங்க, ஜெபிக்கிற ஊழியக்காரனாக மாறுங்க. மனிதர்களை தேடுவதை விட கர்த்தரை தேடி கர்த்தர் சமூகத்திலே திறப்பில் நின்றால் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். அந்த திஸ்பின் ஆகிய எலியா இப்போ ஒரு ஜெப வீரனாக மாறிவிட்டார்.
ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திறப்பில் இருக்கிறவனாய் மாறினான். மூன்றாவதாக 17 ராஜாக்கள் 17:24 அங்கே சோத்திரம் அந்த ஸ்திரீ அவனை தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய மனுஷன், த மேன் ஆஃப் காட், தேவ மனுஷன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதனாக மாற முடியும். தேவ மனிதன் என்றால் என்ன அப்படின்னு நாம் பார்க்கணும். அந்த தேவ மனிதன்னா தேவனுடைய எல்லா சாயலும், தேவனுடைய எல்லா குணங்களும், தேவனுடைய எல்லா விதமான பண்புகளும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் தான் த மேன் ஆஃப் காட், தேவனுடைய மனுஷன். அருமையானவர்களே, தீர்க்கதரிசி என்பவன் யார்னா அவன் கர்த்தருக்கு அந்த நேரடியாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறான் தீர்க்கதரிசி. அவன் திறப்பில் நிற்கிறவனாய் இருக்க வேண்டும். இங்கே தேவ மனிதனாய் அவன் மாறுகிறான். தேவ மனிதன் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தான். அந்த சகோதரனுடைய பிள்ளையை சுகமாக்கினதுனால அவள் சொல்லுகிறாள், இவர் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், த மேன் ஆஃப் காட். இன்றைக்கு நாம கூட கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் தேவ மனிதர்களாய் தேவ மனுஷிகளாய் மாற வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நான்காவதாக இங்கே 18 ராஜாக்கள் 18:22 அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்றான். ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். ஆகவே அவன் கர்த்தரின் தீர்க்கதரிசி. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. அந்த தீர்க்கதரிசி கர்த்தரின் தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். சாமுவேல் தான் கர்த்தரின் தீர்க்கதரிசி என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள எல்லா ஜனங்களும் தெரிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வந்தது. சீலோவாவிலே அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டான். அதே போல எலியா கர்த்தரின் தீர்க்கதரிசி என்று எல்லாருக்கும் அறியப்பட்டது. ஆகவே இந்த வார்த்தைகளை கேளுங்க. மீதி உள்ள செய்திகளை தொடர்ந்து நாம் கேட்போம். இதோடு நாம் ஜெபித்து முடிப்போம். எங்கள் பரிசுத்த தேவனே, வல்லமையுள்ள தேவனே, எலியா என்ற மனுஷனை, ஒரு சாதாரண குடிமகனை திறப்பில் இருக்கிற ஜெபவீரனாய் மாற்றி, அவனை ஒரு தேவ மனுஷனாய் மாற்றி, அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றி, உம்முடைய ஸ்தானத்திலே உமக்கென்று இஸ்ரவேலின் ஜனங்கள் நடுவிலே வல்லமையான அற்புதங்களை செய்த இந்த தேவ மனுஷனை போன்று இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த இப்படிப்பட்டதான வல்லமையான தேவ மனிதர்களாய் தீர்க்கதரிசிகளாய் திறப்பில் நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.